ஆத்ம சமர்ப்பணம். ஓம் ஸ்வரூப நிரூபண ஹேதவே ஸ்ரீகுருவே நம. மிதுனம் ராசிக்கான ஆவணி மாத பலன்களை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். இதில் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்கள் இணைவு பெற்றிருக்கிறது. இந்த 3ஆம் இடத்திலே சூரியன் நின்ற பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். உங்களுக்கு நீண்ட காலமாக இருந்து வந்த நோய்கள் குணமாகக்கூடிய அமைப்பை காட்டுகிறது. கண்டிப்பாக நீண்ட காலமாக நோய்களினால் கஷ்டப்படுறவங்க, பாதிப்பில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே அந்த நோய் குணமாகும். அது மட்டும் அல்லாமல் சரளமாக பணப்புழக்கம் ஏற்படும். ஏற்கனவே நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற தொழிலிலே மாற்றம், அதாவது இடம் மாற்றம், நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தை விட்டு இடம் மாறக்கூடிய ஸ்தான மாற்றம் போன்றவைகள் ஏற்படும். செய்தொழில், உத்தியோகம் போன்ற வகைகளிலே நல்ல உயர்வு ஏற்படும். அதாவது உங்களுடைய பகைவர்கள் உங்களை விட்டு வெகு தூரம் விலகி சென்று விடுவார்கள். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய தைரியத்தினாலும் உங்களுடைய மனோதிடத்தினாலும் சகல விதத்திலும் காரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கப் பெறும். நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி பெறக்கூடிய அமைப்பையே காட்டுகிறது. கவலைகள் குறைந்து மன நிம்மதி கிடைக்க சரியான ஒரு நேரம், சரியான ஒரு தருணம் இந்த ஆவணி மாதம். எதிர்பாராத வகையிலே பண வரவு உண்டாகும். அது மட்டுமல்லாமல் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, மேலதிகாரிகளின் ஆதரவு போன்றவை உங்களுக்கு கிடைக்கப் பெறும். வீட்டிலே நடக்க வேண்டிய சுப காரியங்கள் கைகூடி வரும். கணவன் மனைவி உறவிலே ரொம்ப இணக்கமான சூழ்நிலை, அந்யோன்யம் போன்றவை, அதாவது தென்றல் வீசும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டுமல்ல, நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்வார்கள். அவர்களுடைய ஆதரவு, அவர்களிட்ட நீங்கள் என்ன ஒரு எதிர்பார்ப்பு வைத்தாலும் உங்களுடைய தேவைகளை அவர்கள் பூர்த்தி செய்வதற்கு தயாராக முன்னோக்கி வருவார்கள். அங்காரகன் என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாய் கிரகம் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருந்து அவருடைய இந்த ஒரு கோச்சார பலன்களை தருவதனால் உங்களுக்கு நிறைய விக்கினங்களும் நிறைய விரய செலவுகளும், உடலில் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட சிறு சிறு கோளாறுகளும் ஏற்படும். அதாவது உதிரியாகி விடுவார்கள், எதிரிகள் விலகி சென்று விடுவார்கள் அப்படின்னு பார்த்தோம் சூரியனுடைய பலன்கள் மூலம். இருந்தாலும் கூட இந்த செவ்வாய் 12இல் இருப்பதனால் அவர்கள் உங்களை அணுகி பாதிப்பை ஏற்படுத்த முயற்சி எடுத்தாலும் சூரியனின் 3ஆம் இட அமைப்பு அதை தகர்த்தெறிந்துவிடும். அது மட்டுமல்லாமல் இந்த 12 கூடிய செவ்வாயினுடைய பாதிப்புகள் உங்களுக்கு எந்த மாதிரியாக இருந்தாலும் கூட அந்த செவ்வாய் உடன் குரு இணைவு பெற்றிருக்கிறார். அந்த குரு பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்தில் இணைவு பெற்று செவ்வாயுடன் இணைந்து நிற்பதனால் குரு மங்கள யோகம் என்று சொல்லக்கூடிய அந்த யோகம் உங்களுக்கு கிடைக்கப்பெறுகிறது. இந்த குருவானவருக்கு மறைவு ஸ்தானம் அப்படிங்கிற அமைப்பு ஜோதிடத்திலே கிடையாது. அப்போது குரு 12இலே இருந்தாலும் கூட அந்த குரு பகவான் விரய செலவு, அந்த விக்கின செலவுகளை குரு உடனிருந்து தடுத்து நிறுத்துவதற்கான அமைப்புகளை தருவார். இந்த விரய செலவுகள், நிம்மதி இல்லாமல் நேரத்திற்கே உண்டு உறைவிடம், அதாவது உறங்குவது என்பதெல்லாம் தள்ளி போனாலும், அதனால் பாதிப்பு ஏற்பட்டாலும் உங்களுக்கு இந்த குரு இணைவின் காரணமாக அந்த பாதிப்புகள் பெரிய அளவிலே வராது. 3ஆம் இடத்திலே சூரியனுடன் புதன், சுக்கிரன் இணைவு இருக்கிறது. அதனால் புதன் என்ன பண்ணுவார்னா, உங்களுக்கு எதிரிகளால் பாதிப்பை கொடுப்பாரு, எதிரிகளால் உங்களுக்கு தொந்தரவு ஏற்படும். இது மாதிரியான அமைப்பு புதன் கொடுத்தாலும், ஆனால் எதிரிகள் வெகு தூரம் விலகி செல்லக்கூடிய அமைப்பை சூரியனும் சுக்கிரனும் தருகிறது. அப்போது அந்த இடத்திலே புதனுடைய பாதிப்புகள் இருக்காது. நீங்கள் புதிதாக இந்த சுக்கிரனுடைய அமைப்பு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடியதுனால என்ன பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
3ஆம் இட சுக்கிரன் வந்து உங்களுக்கு புதிதாக வீடு மனை போன்றவை வாங்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி தரும். அதாவது வருமானம் அதிக அளவிலே வந்து எதிர்பாராத அளவிலே பணவரவு கிடைக்க பெற்று அதிலே வந்து நீங்கள் வீடு மனை வாங்கக்கூடிய யோகம், அது மட்டும் இல்லாமல் வண்டி வாகனங்கள் நீங்கள் வாங்கி அனுபவிக்கக்கூடிய யோகம், இது மாதிரியான அமைப்புகளை தரும். அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரனுடைய பலன்கள் அப்படின்னா, இந்த மது வகைகள் இருக்கிறது இல்லையா, இந்த ஒயின் இந்த மாதிரியான வகைகள், அது மாதிரியான வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு நிறைய லாபம் தரக்கூடிய பலன்களை தருவார். அது மட்டுமல்ல, நீங்கள் செய்தொழில் எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலிலே உங்களுக்கு நிறைய லாபத்தையும் கொடுத்து அதன் மூலம் நிறைய வருமானமும் பெற்று நீங்கள் உங்களுக்கு தேவையானவற்றை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பை இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு இந்த ஆவணி மாதத்திலே தருகிறார். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே, அதாவது பாக்கியஸ்தானத்திலே சனி பகவான் நின்று இருப்பதால் இந்த சனி பகவான் வந்து முன்னோர்களுடைய சொத்து, பாக்கியஸ்தானம் பிதுர்ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த 9ஆம் இடத்தில் உள்ள முன்னோர்களுடைய சொத்து, அந்த சொத்தின் மூலம் உங்களுக்கு வரவேண்டிய வருமானங்கள் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்கனவே உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் அது மாதிரி இருக்குது, அதில் வரக்கூடிய வருமானங்கள் இந்த நேரங்களிலே காலதாமதப்படும், தடை ஏற்படும். 10லே ராகு இருந்து அதனுடைய கோச்சார கிரக அடிப்படையிலே ராகுவின் பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் அப்படிங்கிற இடத்திலே ராகு நிற்கிறதுனால இந்த தொழிலே வந்து நிறைய பாதிப்புகள், அதாவது சங்கடங்கள், அதிலே தடைகள், அந்த தொழிலிலே அந்த முன்னேற்றங்கள், இந்த வருமானங்கள், இதையெல்லாம் தடை ஏற்படுவதற்கான அமைப்புகளை தருவார். அதை மட்டும் இல்லாமல் இந்த தொழிலே சரியான ஒரு நல்ல முயற்சி எடுத்து அந்த முயற்சியின் மூலம் நீங்கள் முன்னேறுவதற்கான அமைப்புகளை தடை ஏற்படுத்துவார். என்னதான் தடைகள் வந்து ராகுவாலையும் சனியாலையும் புதனாலையும் உங்களுக்கு வந்து இந்த செவ்வாயும் 12லிருந்து விரயம், இது மாதிரியான நிறைய கிரக பாதிப்புகள் இருந்தாலும் கூட இந்த 3ஆம் இட சூரியன் இருக்கார் இல்லையா, இந்த 3ஆம் இட சூரியனால் இந்த சூரியன் வந்து எல்லாத்தையுமே வந்து பஸ்பமாக்கிடுவாருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதனுடைய அந்த ஒரு வெப்பத்தினாலும் இந்த சூரியனுடைய ஒளியினாலும் இந்த பாதிப்புகள் அனைத்தும் நிவர்த்தியாகி உங்களுக்கு நல்ல பலன்களை இந்த ஆவணி மாதத்திலே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இதற்கு முன்பு வந்த பதிவுகள், அடுத்து வரக்கூடிய என்னுடைய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. ஓம் சிவாய நம.